வணக்கம். சாணக்கியன் மலையாள படம். 1989ல வந்த படம். டேய் ரொம்ப நாளைக்கு முடிஞ்ச கல்யாணத்துக்கு இப்ப எதுக்குடா மோளம்? ரீசெண்டா பார்த்தேங்க. பிடிச்சிருந்தது. சரி சேனல்ல ரிவ்யூ பண்ணலான்ட்டு. இப்போ இந்த புது கன்டென்ட்டோட பார்க்குற புது கன்டென்ட்டோட நம்ம கிளாசிக்ஸ்னு சொல்லப்பட்ட நம்ம பார்க்காத சில படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். தாழ்வாரம்லாம் கூட பார்த்தோம். நான் ரிவ்யூ பண்ணோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல. ஸோ இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. லிஸ்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. சிக்கல. இப்போ சிக்கிச்சு. பார்த்தேன். சரி. ஃபர்ஸ்ட் கிரெடிட் வந்து சப்ஜானுங்க. ரைட்டர். இந்த படத்தோட ஸ்டோரி சாணக்கியனோட ஸ்டோரியை 18 நாள்ல 450 பக்கம் டைரக்டர் டி.கே. ராஜீவ்குமாரோட உட்காந்து எழுதி முடிச்சிருக்காருங்க. இது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து குணா எழுதியிருக்காரு. சப்ஜான் அது அவரோட ஒர்க்கு தான். நல்ல ரைட்டருங்க. இவர் வியூகம்னு ஒரு படம் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. நோட்வொர்த்தி ஒர்க்கு. என்னமோ அந்த ஆரம்ப காலத்தில் அவர் பண்ணது அதுக்கப்புறம் நீடிக்கலைங்க. ரைட்டர்ஸ் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப நாளாக அந்த ரைட்டர்ஸ் பிளாக் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வரம் இருக்கும் ரைட்டர்ஸ்க்கு, சில பேருக்கு சாபம். என்னமோ அவர் முதல்ல அவர் இந்த இந்த எழுத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இவர் இன்னும் அவர்கிட்ட வந்திருக்கலாம். இந்த மாதிரி எழுத்துக்கு சொந்தக்காரர்கள்ட்ட இருந்து அடுத்து பெருசாக ஒரு படைப்புகள் அந்த அளவுக்கு ஒன்று வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு. பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த படத்தோட ரைட்டிங்கு. நெக்ஸ்ட் நோட்வொர்த்தி எலிமெண்ட்னா நம்ம டைரக்ஷன் டி.கே. ராஜீவ்குமார். இந்தியாவோட முதல் 3D படம் மைடியர் குட்டிச்சாத்தான். அதில் நம்ம டி.கே. ராஜீவ்குமார் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ளஸ் ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசராக இருந்திருக்காரு. அது ஒரு படம் தான். அதுக்கு அடுத்த படத்திலே டெபியூ. அதுதான் சாணக்கியன். மலையாள படம். எல்லாமே மலையாள குரூப்பு கேங்கு. ஜெயராம் இதில் சப்போர்ட்டிங் ரோலில் இருப்பார். திலகன் சார் இருப்பார். கமல் எப்படி உள்ளே போனார்னே தெரில. மம்முட்டி மோகன்லால் எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் இங்கேருந்து நம்மால் போய் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்பயே. இது வந்து மைடியர் குட்டிச்சாத்தான் வந்து நவோதியான ஏதோ ஒரு பேனரில் பார்த்தேன். அதே பேனரில் தான் சாணக்கியனும் எடுத்திருக்காங்க. ஸோ டேரக்டர் மேலே உங்களுக்கு அப்பயே அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது அவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்கும். இவர் பந்தயம் அந்த சேவல் பந்தயம் அடிக்குன்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதனால் அவர் மேலே பெட் பண்ணி கமல்லாம் உள்ளே கொண்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக பண்ணியிருப்பாருங்க டைரக்ஷன் டி.கே. ராஜீவ்குமார். நல்ல மூவி. அடுத்தது வந்து மியூசிக் மோகன் சித்தாரா. சூப்பராக இருக்கும். இந்த ஹம் அப் கே ஹேன்கோன் ஸ்டைலில் ரொம்ப ட்ரம்மு பேஸ்னு போடாமல் அப்படி ஒரு மாதிரி மீட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெரிய இசை ஞானமும் ஒன்றும் கிடையாதுங்க. கேள்வி ஞானம் தான். கேட்டு 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 அதில் ஒரு டேஸ்ட் அவ்வளோதான். இது நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் மியூசிக். ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். கமலுக்கும் ஊர்மிளாவுக்கும் நடக்கிற அந்த பேக்ரவுண்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கு சீனில் வர பேக்ரவுண்ட்ஸு, திலகனை வந்து கமல் ரிவெஞ்ச் பண்ண போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு டென்ஷனான ஒரு பிஜிஎம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். வேரியேஷன் சூப்பராக இருக்கும். மியூசிக் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். ஜெயராமன் திலகன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஊர்மிளாவுக்கு எனக்கு தெரிஞ்ச டெபியூன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சின்ன ரோல் தான் அவங்களுக்கு. பெரிய மீட்டி ரோல்லாம் கிடையாது. ரீசெண்டாக பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஜெயராம் சூப்பராக பண்ணியிருப்பார். நான் இப்போது நேற்று தான் உட்காந்து போர் படம் பார்த்துட்டு இருந்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். அதில் ஜெயராமோட பையன் வந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருப்பார். நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி மிமிக்ரி பண்ணிட்டு இருப்பார். அவங்க அப்பாவும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தானே. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து தான் அதுக்கப்புறம் திரைத்துறைகள் வந்தார். இந்த படத்துலேயே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவே நடிச்சிருப்பார். நல்லாயிருக்கும். சூப்பராகவும் பண்ணியிருப்பார். அடுத்து திலகன் சார் வரணும். பழைய பன்னீர் செல்வமா வரணும். பீக்குங்க அவரை பற்றிலாம் என்னங்க. கிளாசிக் ஆக்டர். இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டுங்க. அவர் ஜுஜுவி சூப்பராக பண்ணியிருப்பார் அவர் ரோலு. நல்லாயிருக்கும். நிறையா சீன் நோட்டு இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள். அவரோட ரேஞ்ச் என்னன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இல்லை அடுத்து கமல்ஹாசன் 1989ங்க. அபூர்வ சகோதரர்கள் வருது. இண்டஸ்ட்ரி ஹிட்டு. வெற்றி விழா தமிழில் 2 படம் பண்ணிவிட்டு அங்கிட்டு அக்கட தேசத்தில் போய் இந்திருடு சந்திருடு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில். சுரேஷ் கிருஷ்ணா எந்த சுரேஷ் கிருஷ்ணா? அவரே தான். அதே தான். பாஷா சத்யா அதே சுரேஷ் கிருஷ்ணா தான். அங்கே இந்திருடு சந்திருடு
இங்கே போய் இங்கே மலையாள டெபியூவில் போய் இங்கே நான் தான் அந்த அபூர்வ சகோதரர்கள் படம் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருப்போம். நான் அப்பயே சொல்லியிருப்பேன், பேன் இண்டியாவில் இன்னைக்கு ஒரு போட்டு துவச்சிட்டு வந்துட்டார் அப்பயே அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ஒரு சான்றுங்க இதுக்கு. என்ன ஸ்மார்ட்டாக இருப்பார்னு நினைக்கிறீங்க அந்த படத்தில்? செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பாருங்க கமல். காஸ்டியூமு பயங்கர நோட்டு ஊத்தியாக இருக்கும். சரிகா கமல்ஹாசன் மேடம் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஸ்டியூம் வந்து வேற மாதிரி இருக்கும் படத்தில், செம்மையாக இருக்கும். அது சில இடத்துல கொஞ்சம் மைனஸாகவும் இருக்கும். என்னன்னா கமலோட ஃபேமிலியே ஒரு கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப ஒன்றும் பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் பின்தங்கிய ஃபேமிலிங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அவங்க ஃபேமிலியோட அமைப்பு அப்படி தான் இருக்கும். அவங்களோட காஸ்டியூமு அந்த ஆர்டிஸ்ட்லாம் அப்படி தான் இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தக தக தகன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்னிட்டு இருப்பார் ஒரு பக்கம். ஆடாக இருக்கும். இன்னும் பெரிய லாஜிக் மிஸ்டேக்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி கிரெடிட்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம கொடுத்துடலாம் இந்த படத்துக்கு. 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம். ஸோ இது யூடியூப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க, வித் சப்டைட்டில், ஒரு டீசெண்டான பிரிண்ட்டு. Just go give it a try. You won't regret it for sure. Thank you very much. Happy watching. வணக்கங்க.